இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனம். பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். ஜனமே, அவரே நமக்கு ஒளியாய் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமான தேவனாய் இருக்கிறார். இதோ அவரே ஒளியான தேவனாய் இருக்கிறார். ஆனால் இந்த இருளை விரும்புகிற நாம் பொல்லாத காரியங்கள் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது, தேவ சபைக்கு வரும் பொழுது ஏன் வர வேண்டும் என்று சொன்னால், கண்டிக்கப்படத்தக்க விஷயங்கள் நடக்கும். இதை செய்யக்கூடாது, இப்படிதான் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறதோ அப்படி வாழ வேண்டும் என்று இந்த இயேசு கிறிஸ்துவானவருடைய வேத நாம் எடுத்திருக்கிற நாம் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதுனாலே அநேகர் தேவனை பகைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் செய்கிற சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய சரீரத்தினுடைய உறுப்புகளை பாதிக்கிறதா இருக்கிறது. தண்ணியை குடிக்கிறதுனால் கல்லீரல் கணையம் வீணாய் போகிறதை பார்க்கிறோம். இதோ நாம் கோபப்படுகிறதுனால் அல்சர் ப்ராப்ளத்தை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே பிபி பிரஷர் நிமித்தமாக நம்முடைய இருதய ஃபங்க்ஷன், மற்றபடி ஸ்ட்ரோக் போன்ற வியாதிகள் வருகிறதை பார்க்கிறோம். இது எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லித்தானே இந்த வேதம் நம்மை அழகாய் நடத்துகிறது. இந்த வேத புத்தகம் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று மாத்திரமல்ல, நாம் மறு உலகத்திற்கு செல்லும் பொழுது தேவனுடைய சாயலாக நாம் மாறி இருக்கிறபடினாலே நமக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொல்லி இந்த வேத புத்தகம் நம்மை வழிநடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கோயில் குளம் என்று சொல்லி போகிற அநேக உபவாசங்களை இருந்து இதோ ஆண்டவரை தேட முடியும் என்று நினைக்கிற அவர்கள் பைபிளை எடுத்து வாசிப்பது கிடையாது. இந்த வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஏன் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய செயல்கள் கண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் ஒரு விசையாய் உங்கள் காதுகளை விருத்த சேதனம் பண்ணி இந்த வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஒளியை பகைக்கவில்லை, உங்கள் கிரியைகள் பொல்லாங்கா இருக்கிறபடினாலே நீங்கள் கர்த்தரிடத்தில் வராமல் இதோ கர்த்தரை விட்டு விலகுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். அது யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்று சொல்லி நீங்களே உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய செயல்கள், நீங்கள் இந்த உலகத்திலே செய்கிற நன்மையான செயல்கள், தீமையான செயல்கள் எல்லாவற்றிற்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற பயத்தோடு இதோ தேவனுடைய சமூகத்திற்கு வாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தை எடுத்து படியுங்கள். அதன் சொல்லுகிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அதனுடைய நீதிகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற உயர்ந்த அடைக்கலத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா உம்முடைய சமூகத்திற்கு வர, உம்முடைய வேதத்தை நாங்கள் படிக்கிறதிலிருந்து விளக்கு கேட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா தகப்பனே, அது எங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் வர, உம்முடைய வேதத்தை எடுத்து வாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமான இருக்க நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற வழிகளை நாங்கள் அப்பா கடைபிடிக்கும்படியாக நாங்கள் வர கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க. நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.